அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விடையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனம். இதோ, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண் நோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமா நம்மளை பயன்படுத்தின அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாங்க. இதோ, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். பட்சத்தில் இருந்து அப்படின்னா உங்க பக்கத்திலே இருந்து, உங்களுக்குள்ள இருந்து, உங்களோட கூட இருந்து, உங்களோட நடந்து, உங்களோட படுத்து, உங்களோட சாப்பிட்டு, உங்களோட வசித்து, உங்களோட வாழ்ந்து, இத்தனை சொல்லலாம். இப்ப கடவுள் நம்ம கூடவே இருந்து நாம செய்கிற எல்லா செயலிலும் அவர் நம்ம கூட இருந்து, நம்முடைய எல்லா சிந்தனைகளிலும் அவர் நம்ம கூட இருந்து, எல்லா விதத்திலையும் நம்ம கூட இருந்து அவர் என்ன பண்ணுவாரா, நம்மை கண் நோக்கி பார்ப்பார். என்னுடைய மகன் நல்லது செய்யறானா, தீமை செய்யறானா, நல்லதை நினைக்கிறானா, தீமையை நினைக்கிறானா, தப்பான வழியில பயணிக்கிறானா, சரியான வழியில பயணிக்கிறானா என்று ஆண்டவர் நம்மை கண் நோக்கி பார்க்க. இந்த கண் நோக்கி பார்க்கறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாம எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, தப்பான வழியில நாம பயணிச்சிடக்கூடாது. அப்ப நாம சரியான பாதையில தான் போகணும். பாதை வழி விலகி கூடாம இருக்கிறதுக்கு, வழி விலகி போகாம இருக்கிறதுக்கு நம்மை கண் நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா உடனே தட்டி கேட்கணும். ஏதாவது ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா உடனே அதை நமக்கு வெளிப்படுத்தணும். நம்மளை அறியாமையே தவறான ஒரு காரியங்களை செய்யற மாதிரி இருந்தா இது தப்புன்னு நமக்கு என்ன பண்றது, அதை காண்பிச்சு கொடுக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களை செய்து நம்மை கண்ணோக்கமாய் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். சாதாரணமா இல்லை. இப்ப சும்மா விதையை தூக்கி போட்டுட்டு போறாங்க இல்லையா, அது முளைச்சா முளைக்கும், முளைக்கிறன்னா இல்லை. அப்படி அல்ல, ஆண்டவர் நம்மை பண்படுத்தி, அதாவது அந்த விதையை, அந்த நிலத்தை ரெண்டையும் பண்படுத்தி, இந்த நிலத்துக்கு ஏற்ற விதையா இது, இந்த விதை இந்த நிலத்துல விழுந்தா முளைக்குமா, பலன் தருமா அப்படிங்கிறத உணர்ந்து தெரிந்து அதை சரியானபடி சரி செய்து என்ன பண்ணுவாரு, நம்மளை கொண்டே விதைப்பார். அப்ப நம்மை எதை கொண்டு நம்மை பண்படுத்துவார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்ணுவார்னா பண்படுத்துவார். ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒரு தன்மையா பேசணும், ஒருத்தர்கிட்ட பழகும் போது உண்மையா பழகணும், யாருக்கும் துரோகம் பண்ணாம. இந்த உலகத்துல நல்ல விதைகள் நல்ல கனிகளை கொடுப்பதை போல நம்மையும் நல்ல விதையாக, நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைக்கக்கூடிய விதை எப்படி நல்ல விருட்சமாக வளர்ந்து பல கனிகளை கொடுத்து அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குதோ, அது போல நம்ம என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மை விதைக்கிறார். நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் விதைச்சு, இந்த வார்த்தைகளை நாம உள்வாங்கினதுனால நம்முடைய கிரியைகளின் நிமித்தம், நம்முடைய செயல்களின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறப்போ கர்த்தர் அதற்கு மகிமைப்படுவார். அது மட்டும் இல்ல, நாமும் கூட நல்ல விதையாக நல்ல கனிதரும் விருட்சமாக இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் நீங்க தவறான வழிக்கு போய்விடாதபடிக்கு நல்ல புத்தி புகட்டி நம் மீது கண்ணோக்கமாய் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை பண்படுத்தி ஒரு நல்ல இடத்துல விதைப்பார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இந்த அனுதின உணவுல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம எந்த சூழ்நிலையும் வழிவிலகி போகாம இருக்க கடவுள் நம் மீது கண்ணோக்கமா இருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள் மீதும் என் மீதும் கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். ஏன்னா நம்மை பதப்படுத்தி பிரயோஜனமான இடத்துல நம்மை விதைத்து விருட்சமாய் வளர செய்வதற்காக கடவுள் காத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம
வாசிக்கிறவங்களா இருக்கணும். நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் கர்த்தர் இடைப்படும். அப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நாம நல்ல ஓங்கி வளர்ந்த விருட்சமா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்களா, கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ளவர்களா நம்ம வாழ முடியும். நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம முன்னேறவும் முடியும். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நாம நல்ல விருட்சமாய் வளர வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த காணொளி இந்த குறுஞ்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர்களும் இதை பார்த்தால் இந்த ஊழியம் வளரும். இந்த ஊழியம் வளர்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அது இருக்கும். கண்டிப்பா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நீர் எங்களை பதப்படுத்தி ஒரு நல்ல விருட்சமாக வளரும்படியாக நீர் எங்களை விதைக்கிறதற்காக நன்றி. நாங்கள் எந்த விதத்திலும் தவறான வழியில போய்விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கைப்பிடித்து கண்ணோக்கமாய் இருக்கிறதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் தப்பான வழிக்கு போய்விடாதபடிக்கு எப்பொழுதும் உம்மை பின்பற்றுகிறவர்களா இருக்க நீங்க கிருபை பாராட்டு. இந்த காணொலியை பார்க்கிற அனைவரிடத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கட்டும். அனைவரும் பதப்படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட விதையாக விதைக்கப்படட்டும். உமது கிருபை சொல்லுகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.